பெண் பார்க்கும் படலத்தில் அவன் உயரம் 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கு, வேண்டாம். போலீஸ் மாப்பிள்ளை வேண்டாம். வக்கீல் மாப்பிள்ளை வேண்டாம். சொந்த பிஸ்னஸ்னா ஏகப்பட்ட கடன் இருக்கலாம், அதனால் வேண்டாம். 8ஆம் தேதியில் பிறந்திருக்கிறார், அதனால் வேண்டாம். தலைப்பு பையனுக்கு தலைப்பு பெண்ணிற்கும் ஆகாது, வேண்டாம். விசாக நட்சத்திரம் மூத்த மைத்துனருக்கு ஆகாது, வேண்டாம். மூலம் கண்டிப்பாக ஆகாது, வேண்டாம். பையன் ரொம்ப கட்டையா இருக்கான், வேண்டாம். காக்கா கருப்பு பரவாயில்லை, அதைவிட கருப்பா இருக்கிறார், வேண்டாம். மாப்பிள்ளை சிவப்பு தான், ஆனால் லட்சணம் இல்லை, வேண்டாம். ஜாதகம் சரியில்லை, அதனால் வேண்டாம். சுக்கிரன் ராகு சேர்ந்திருக்கு, அதனால் வேண்டாம். ராகு கேது தோஷம் இருக்கு, வேண்டாம். கால சர்ப்ப தோஷம் கடுமையா இருக்கு, வேண்டாம். குண்டு உடம்பாய் இருக்கு, அதனால் வேண்டாம். வயசு வித்தியாசம் ரொம்ப சாஸ்தியா இருக்கு, வேண்டாம். ஒரே பையன்தான், அம்மா செல்லம் போல, அதனால் வேண்டாம். ரொம்ப பெரிய இடமா இருக்கு, அதனால் வேண்டாம். குடியிருக்க வீடு கூட இல்லை, அதனால் வேண்டாம். பையன் வாங்குற சம்பளம் வாடகைக்கு பத்தாது, அதனால் வேண்டாம். குடும்ப பின்னணி சரியில்லை, அதனால் வேண்டாம். நாங்கள் சைவம், நீங்கள் அசைவம், அதனால் இப்பொழுது ஐடியா இல்லை. நம்மளை விட ஜாதி அந்தஸ்தில் கொஞ்சம் கம்மி, வேண்டாம். படிப்பு பத்தாது, அதனால் வேண்டாம். ஒல்லி குச்சியாக இருக்கார், ஆகாது. இந்த பையனை ஏற்கனவே பார்த்துட்டோம், வேண்டாம். ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் திரும்பி வந்துடுச்சு, அதனால் வேண்டாம். சும்மா தான் பதிவு பண்ணி வச்சோம், அவசரம்னா வேற இடம் பார்த்துங்க. கப்பலில் வேலை, எப்போ வீட்டுக்கு வருவான்னு தெரியாது, வேண்டாம். மாப்பிள்ளையோட அப்பா சுத்த தண்ணீர் வண்டி போல, வேண்டாம். ஒரு சில பொண்ணு வீட்டுக்காரங்க தங்களை பற்றி விவரம் கொடுக்கும்பொழுது நிபந்தனைகள் மற்றும் சில விதிகள் கூறி ஜாதகம் கொடுப்பார்கள். லக்கினத்தில் சனி செவ்வாய் சேரக்கூடாது, 2இல் சனி, 2இல் சனி, 7இல் சனி செவ்வாய் சேரக்கூடாது. சூரியன் செவ்வாய் எந்த கட்டத்தில் சேரக்கூடாது. 2 8இல் ராகு கேது இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டு எல்லை தாண்டி தரமாட்டோம், வேற இடம் பார்த்துக்கோங்க. ஜாதகத்தை மாற்றி கொடுத்துட்டாங்க, ஆரம்பமே இப்படியா? ரொம்ப காலமாக ஜாதகம் மார்க்கெட்டில் சுற்றுது, வேண்டாம். படிப்பிலே பொய் சொல்லிட்டாங்க, வேண்டாம். மாப்பிள்ளை வீட்டார் வருமானமின்றி இருக்கும்பொழுது பெண்ணின் வருமானத்தில் காலம் ஓட்டினால் கண்டிப்பாக பெண் தர மாட்டோம். 10 ரூபாய் ஸ்டாம்பு பேப்பரில் எழுதி வாங்கிட்டு கொடுப்போம். சம்மதமா? மாப்பிள்ளை கொஞ்சமாக தான் குடிப்பானாம், அதனால் வேண்டாம். பழைய காதலி இன்னும் தொடர்பில் தான் இருக்கிறார், அதனால் வேண்டாம். ஜாதகத்தில் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு, அதனால் வேண்டாம். பெண்ணின் படிப்புக்கு மாப்பிள்ளை படிப்பு கம்மியாக இருக்கு, வேண்டாம். பெண் வீட்டில் நல்ல வசதி, பையன் வீட்டில் கம்மி, வேண்டவே வேண்டாம். தை மாதம் தலை கல்யாணம் செய்ய மாட்டோம். பிறந்த மாசத்தில் கல்யாணம் ஆகாது, வேண்டாம். அக்னி நட்சத்திரம், கல்யாணம் ஆகவே ஆகாது. கார்த்திகை தீபம் வந்துருச்சு, அப்புறம் பார்த்துக்கலாம், அதனால் வேண்டாம். இதையெல்லாம் தாண்டி வருபவர்களுக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்பு உண்டு. அரசு உத்தியோகம் மற்றும் வங்கி வேலையை தவிர மற்றவர்கள் அணுக வேண்டாம். வாடகை நிறைய வருதுன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டுகிறவர்கள் வரவே வேண்டாம். விவசாயத்தை நம்பி பெண் கொடுக்க மாதிரி ஐடியா இல்லை. கோவிலில் பூ கேட்டு பார்த்தோம், சாமியை சம்மதிக்கவில்லை என்று மொத்தத்தையும் ரிட்டர்ன் செய்து விடுவார்கள். இன்னும் விட்டு போன விஷயங்கள் நிறைய உண்டு, அதை நீங்கள் அனுபவித்து தெரிந்து கொள்ளுங்கள். எங்கள் ஜாதி தவிர வேற ஜாதிக்கு இட ஒதுக்கீடு இல்லை. இங்கேயே வந்துட்டீங்களா? ரொம்ப தூரமாக இருக்குது, நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் பார்க்குறோம். இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசி பேசியே அப்படி என்ன கெட்டு போயிட்டாங்க. இந்த பையனின் கல்யாணம் முடிந்தவுடன் பாக பிரிவினை பண்ணி சொத்தை மாற்றி கொடுத்துடுவீங்களா? 10,000 சம்பளத்துக்கெல்லாம் பொண்ணு கிடைக்காது, சும்மா சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க. எம்இ படித்தவன் நிலைமை அதை விட கொடுமையாக இருக்குது. ப்ரொஃபஸர் வேலைக்கு போகலான்னு பல இடங்களில் விண்ணப்பித்து வேலை கிடைக்காமல் வீட்டில் சும்மா இருப்பவருக்கு நிச்சயம் பொண்ணு தரமாட்டோம். ஒரு பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டிற்கு ஃபோட்டோ அனுப்ப முற்பட்ட போது தாவணி போட்ட காலத்தில் எடுத்த ஃபோட்டோவை அனுப்பி வைத்துள்ளான், எதற்கு என்று தெரியவில்லை. ரயில் பெட்டிகளில் இணைப்பு மாதிரி திசை சந்திப்பு, பையனுக்கு திசை சரியில்லை, அதனால் நிச்சயம் பெண் கொடுக்க முடியாது. இது போன்ற செக்லிஸ்டில் உள்ள பல வினோதமான விதிகளை மீறி உங்களுக்கோ, உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கோ, உங்கள் உறவினர் நண்பர்களின் பிள்ளைகளுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ பெண் பார்க்கும் பந்தயத்தில் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.